மன இச்சைப்படி ஹலால் ஹராமை தீர்ப்பளிப்பது அதாவது மன இச்சைப்படி ஹலால் ஹராமை தீர்மானிப்பது இருக்குதுல்ல, இது ஒரு ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இணை வைப்பு ஒரு குஃப்ரும், தெளிவாக அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, அவனுடைய சட்டத்தை நிராகரிக்கிறது. ஒருவன் ஒரு விஷயத்தை ஹலால் என்றோ ஹராம் என்றோ தன் மன இச்சைப்படி சொல்கிறான் என்றால் அவன் தன்னையே அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டான். ஏன்னா இந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா, அல்லாஹ்வுக்குரிய அந்த அதிகாரத்தை இவன் கையில் எடுத்து தானும் அல்லாஹ் தான் சொல்கிறான்ங்கிற மாதிரி அர்த்தமாயிடுச்சு. ஏன்னா இவனுடைய மன இச்சைப்படி தன்னுடைய மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவன் இவன். அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான உரிமையில் இவன் தலையிட்டு விட்டான். சட்டம் இயற்றது அல்லாஹ்வின் உரிமை. அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத்-தீனி மா லம் யஅதம் பிஹில்லாஹ். 42வது சூராவுடைய 21வது ஆயா. அல்லாஹ் அனுமதிக்காத எதனையும் அவர்களுக்கு மார்க்கமாக்கி வைக்கக்கூடிய தெய்வங்களும் அவர்களுக்கு இருக்கின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அனுமதிக்கல, ஆனால் மார்க்கமாக்கிட்டான். மார்க்கம் என்ன, அனுமதிக்கப்பட்டதாக கூடும்னு கொள்கையில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ இப்படிப்பட்ட தெய்வங்கள் இருக்குதா? இதிலேயே அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்று ஷிர்க்கு தானே. அல்லாஹ் ஷிர்க்கை அனுமதிக்கவே இல்லையே. அந்த ஷிர்க்கை அனுமதிக்கப்பட்டதா மார்க்கமாக்கி கொண்டவங்க தான் என்ன, யாரு? காஃபிர்கள். காஃபிர்களுடைய தீன் எதன் மீது நிற்குது? ஷிர்க்கிலும் குஃப்ரிலும் தான் நிற்குது. அந்த ஷிர்க்கும் குஃப்ரும் அல்லாஹ் தடை செய்ததிலே முதல் இடத்துல இருக்கக்கூடியது. அதை அனுமதிக்கப்பட்டதா ஒருத்தன் நம்புறான், அதுவும் இபாதத்து நம்புறான். அப்படின்னா இப்படி ஒரு தீனை யார் சொன்னது அவனுக்கு? இதுக்கு ஒரு அல்லாஹ் அவனுக்கு இருக்கிறானா? இல்லையே. அப்போது அல்லாஹ்ங்கிற இலாகாக இருக்கிற ஒருவனுக்கு தான் இந்த அதிகாரம். அவன் தடை செய்த பிறகு எவன் ஒருவன் இந்த மாதிரி விஷயங்களில் எதுவாக இருக்கட்டும் அல்லாஹ் தடை செய்த ஒன்றை அனுமதிக்கப்பட்டதை நம்புறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, அது அனுமதிக்கப்பட்டதை வாதிக்கிறானோ, அவன் தெளிவாக தன்னை வணங்கக்கூடியவனாக மாறுகிறான், தன்னுடைய மன இச்சையை வணங்குகிறான், அல்லது தன்னையே கடவுளாக சொல்லுகிறான்னு அர்த்தம். புரியுதா? சட்டம் இயற்றும் உரிமை அல்லாஹ்வின் உரிமை. இதில் யார் அவன் அல்லாத யாருக்கு உரிமை, இதில் யார் அவன் அல்லாத யாருக்கு உரிமை இல்லை என்று அறிந்திருந்தும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு ஒருவனை சட்டம் இயற்றுவனாக எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறானோ, அவனுடைய செயலை அங்கீகரிக்கிறானோ, அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான், அந்த மனிதனை அல்லாஹ்வுடைய இணையாக்கி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பாருங்க, வஇன் அதஅதுமூஹும் இன்னகும் லமுஷ்ரிகூன். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமா நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் தான். இந்த ஆயத்து மிகப்பெரிய ஆதாரம். என்ன? வஇன் அதஅதுமூஹும், நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால். அப்போ கீழ்ப்படிவதில், இத்தாஅத்தில் நீங்கள் யாரை சிறந்தவர்களாக நம்புறீங்களோ அவங்க ஒரு விஷயத்தில் கட்டளையிட அல்லாஹ் அதை தடை செய்திருந்தோம், நீங்கள் அந்த தடையை மீறி அவங்க கட்டளையிட்டதை சரின்னு நம்பி நீங்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் யாருன்னு கேட்டால் முஷ்ரிக்குகள் தான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல இத்தாஅத்தில் ஷிர்க் வருங்கிறது தெரியுது. இத்தாஅத்துங்கிறது எப்படி வருது? ஒரு இடத்துல கீழ்ப்படிதல்ங்கிறது ஒன்றை தடை அல்லது அனுமதிங்கிற அடிப்படையில் தானே ஒருவனுக்கு கீழ்ப்படிதல் வருது. அப்போ கீழ்ப்படிவதில் ஒருத்தர் அல்லாஹ் தடுத்த ஒன்றை அனுமதித்ததுனால அவனுக்கு கட்டளைப்படி இவன் நடக்கிறான்னா இவன் இந்த விஷயத்தில் இத்தாஅத்தின் மூலமாக ஷிர்க் வைத்த ஒரு முஷ்ரிக்காக ஆகிறான். சூரா அல் அன்ஆம் 6வது சூராவுடைய 121வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதைத்தான் ஷேக் ஃபௌசான் கூட கீழ்ப்படிந்தால் என்று சொல்லப்படுவதின் அர்த்தம் செத்த பிராணிகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தும் அதை யார் ஹலாலாக்கி கொண்டார்களோ அந்த இணை வைப்பாளர்களுக்கு கீழ்ப்படிவது. சரியா? ஏன்னா அந்த காஃபிர்கள் செத்த பிராணிகளை ஹலாலாக்கி கொண்டாங்க, ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அந்த இணை வைப்பாளர் கீழ்ப்படிஞ்சு கேட்டுக்கிட்டு ஒருத்தன் அதை அனுமதிக்கப்பட்டதான் நினைக்கிறான்னா அந்த நினைக்கிறவன் இணை வைக்கிறவன் தான், முஷ்ரிக்கு தான் என்று அர்த்தம். அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில், இப்போ நான் படித்த ஆயத்துடைய ஆரம்பத்தில் செத்த பிராணிகளை இணை வைப்பவர்கள் தங்களுக்கு ஹலாலாக்கி கொண்டதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் அவர்கள் கீழ்ப்படிந்தால் நீங்களும் ஷிர்க் வச்ச முஷ்ரிக்குகள் தான் சொல்கிறான்.